மருத்துவமனையில கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை துறையை சார்ந்தவங்க. இவங்க டாக்டர் ஜோசப் ஜான். நம்ம டீம்ல இன்னொரு டாக்டர் கிருபாகரன், அவரும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. நம்ம அசிஸ்டன்ட் டாக்டர் நிரேஷ் குமார், நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் எல் வெங்கடகிருஷ்ணன். இது எல்லாரும் ஒரு டீமா தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரோஷன்றது வந்து நம்ம ஃபாலோஅப்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா இருக்காங்க. முதல்ல ஜாண்டிஸ் தான் நம்ம கிட்ட வந்தாங்க. ஜாண்டிஸோட காரணம் என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு மரபியலா ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து சரியா கிளியர் பண்ண முடியாம சேர்ந்துட்டே இருந்ததுனால அவருக்கு ஜாண்டிஸ் வந்துட்டே இருந்தது. அது ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த மரபியலை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனைனால அவரோட லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. லிவர் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணியாகனு ஒரு கட்டாயம் வந்தது. இப்போ அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்னப்ப அவங்களோட மதர் அவங்களோட லிவர் கொடுக்க முன் வந்தாங்க. ஸோ எல்லா அப்ரூவலும் ப்ராப்பரா லீகலா வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபிட்னஸ் இவரோட ஃபிட்னஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு லிவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம். அவங்க அம்மாவோட இடது பக்க லிவரை ஒரு பகுதி நம்ம எடுத்து ரோஷனுக்கு வச்சிருக்கோம். இப்போ பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ரோஷன் நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த அறுவை சிகிச்சை நம்ம வந்து காப்பீடு திட்டம் மூலமா பண்ணாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமா பண்ணோம். 1 இயர் முதல்ல அந்த ஜாண்டிஸ் இருந்தப்ப அவரோட வளர்ச்சி கம்மியா இருந்தது. ஸ்கூலுக்கு போக முடியல, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. இப்ப நல்லாவே அவரோட ஏஜோட க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ரலா நல்லாவே இருக்கிறாருங்க. மஞ்சக்காமல சுத்தமாவே இல்லை, பசி நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிவா இருக்கிறாருங்க. ஸ்லோலி அவர் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்க போறாரு. ஸோ இப்போதைக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்காரு. ரெகுலரா செக்அப் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா டிரான்ஸ்பிளான்ட் கேட்குறீங்களா? மொத்தமா கண்டுபிடிச்ச உடனே வந்து நம்ம ஆப்ரேஷன், அதாவது லிவர் சிரோசிஸ் கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போதுதான் பண்ணுவோம். இவருக்கு அந்த மஞ்சக்காமல மோசம் வந்து லேசா வயிற்றுல நீர் கோத்துக்க ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து நம்ம ஆப்ரேஷன் முடிவு பண்ணோம். 1 இயர்ல பண்ணிருந்தோமா அவருக்கு அந்த கண்டுபிடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணது. பிரச்சனை கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள்ல நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அவருக்கு 7 இயர்ஸ்ல அந்த மோசமாக ஆரம்பிச்சது. அவர் சொன்ன மாதிரி முதல்ல அவருக்கு அந்த மஞ்சக்காமல பிரச்சனை இருந்தது. பட் அந்த டைம்ல நம்ம பண்ண வேண்டிய அவசியம் படாது. மோசமாக ஆரம்பிச்சு வயிற்று கொஞ்சம் நீர்லாம் கோத்துக்க ஆரம்பிச்சதுனால நம்ம பண்ணோம். அது 1 இயரா மோசமானாரு. இமீடியட்டா ஃபேமிலிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களும் கொடுக்கறதுக்கு விருப்பமா இருந்ததால பண்ணிட்டோம். நார்மல் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு சார்ஜ் ஆகும்? இந்த காப்பீடு திட்டம் மூலமா அவங்க என்ன பெனிஃபிட்? காப்பீடு திட்டத்துல கம்ப்ளீட்டாவே ஃப்ரீயா தாங்க பண்றாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு காப்பீடு திட்டம் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். அவங்க ஒரு அப்ரூவல் காப்பி மட்டும் கொடுத்துருவாங்க. காப்பீட்டு திட்டத்துல கிட்டத்தட்ட 18 இருந்து 22 லட்சம் ரூபாய் கவர் பண்றாங்க. அது அவங்க ஒரு நம்ம இவரோட ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொரு டைம் அனுப்ப அதர் பேசிஸ்ல தே வில் ரிலீஸ் த ஃபண்டுங்க. அவங்க சைட்ல இருந்து எந்த எக்ஸ்பென்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமாங்க, 100% எந்த மணி எதுவுமே அவங்க பே பண்ணலாம். நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கலாம். இல்ல நிறைய டிரான்ஸ்பிளான்ட்ஸ், நிறைய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல், இருதயம், கிட்னி எல்லாமே பண்றாங்க. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியா இருக்கு. இட் இஸ் டெக்னிக்கலி மோர் டிஃபிகல்ட். குழந்தையோட மேனேஜ்மெண்ட் சர்ஜரி இஸ் மோர் டிஃபிகல்ட். அந்த ரத்த கொள்ளை ரொம்ப சின்ன இருக்கு. ஸோ ஜாயினிங் இட் இஸ் டெக்னிக்கலி மோர் டிஃபிகல்ட். அப்புறம் அந்த ட்ரக் டோசேஜஸ் எல்லாமே மச் ஸ்மாலர். ஸோ டெக்னிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அப்புறம் அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுறதுக்கு இட் இஸ் டெக்னிக்கலி டிஃபிகல்ட். இவங்க இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஐசியூ டாக்டர், அந்த மேடமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஐசியூ மேனேஜ்மெண்ட், அந்த ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணது அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. டாக்டர் பேரு டாக்டர் ஜோசப் ஜான். நான் டாக்டர் கிடையாதுங்க, நான் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டருங்க. என்னோட பேர் ரதி. டாக்டர் நிரேஷ் குமார், நம்ம சர்ஜன் நிரேஷ் குமார். There are other gastroenterologists, there are pediatricians, so there we will give it name list கொடுத்துறோம். வணக்கம், என் பேர் மோகன். நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியிலேருந்து வரேன். இவர் என் பையன், பேர் ரோஷன். வயசு 15 வயசு ஆகுது. இவருக்கு 7 வயசுலேருந்து லிவர் சிரோசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளட் வாமிட்டிங் எடுத்து முடியாமல் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தப்போ அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது, அவருக்கு சர்ஜரி பண்ண வேண்டி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 வருஷம் வெளியே வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். டாக்டர் கிருபாகரன் சார் தான் இவனுக்கு கடந்த 7 வருஷமாக பார்த்துட்ருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவர் தான் பார்த்தாரு, இங்கேயும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ
அவருக்கு சர்ஜரி பண்ணியாச்சு. கடந்த மே மாதம் 14ஆம் தேதி கிருபாரன் சார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. என்னோட மனைவி தான் இவருக்கு லிவர் கொடுத்துருக்காங்க. கலைஞர் காப்பீடு திட்டத்தில் தான் இந்த சர்ஜரியை பண்ணாங்க. சர்ஜரி முடித்து இப்போ இவர் நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வர்றாரு. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து மஞ்சூர் பகுதிக்கு ஒரு கேம்ப் வந்திருந்தாங்க. அந்த கேம்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் சரி, டாக்டர்ஸும் சரி, இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என் பையன் நல்லபடியாக என் கூட இருக்கான்னா அதுக்கு முழுக்க முழுக்க கிருபாரன் சாரும் அவரோட டீமும் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் தான் காரணம். இன்னைக்கு இவரும் என்னோட ஒய்ஃபு 2 பேருமே நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வராங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.